பேக். இன்றைக்கி வந்து நாங்கள் வட்டவடை தான் சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு போயிட்டுருக்கோம். ஒரு ஆஃப் ரோட் இருக்குது, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அங்கே தான் போக போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம டியூக் எடுப்போம். டியூக் ஓனர் எஸ்டி எடுத்துகிட்டு போயிட்டார். இது வந்து பார்த்தீங்கன்னா BS3 மாடல் டியூக்கு, அந்த ரா டியூக்கு. ஏன் ஆஃப் ஆகுது ப்ரோ? அது ஏன் ஆஃப் ஆகுது? ஆஃப் ஆகுது ஏன்? ஆ ஓகே. இது முரட்டு புல் இருக்குதுங்களா அந்த வண்டியில். நிறைய பேர் டியூக்கெலாம் ஆஃப் ரோடு ஸ்க்ராம்லர் மாதிரி மாடிஃபை பண்ணி ஓட்டிருப்பாங்க. இந்த வண்டியில் ஏபிஎஸ் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதில் ஏபிஎஸ் கிடையாது. ரியர் ஏபிஎஸ் கிடையாது, அது தெரியும். ஃப்ரண்ட் ஏபிஎஸ் உண்டானு தெரியல ப்ரோ. இந்த பக்கெட்டு தான் உள்ளதான் ப்ரோ. இல்லை 2 ஏபிஎஸும் கிடையாதா? 2 பக்கம் ஏபிஎஸ் கிடையாதா? கேட்டேன் ப்ரோ. நம்ம இப்படி தான் போகணும். ஆ ரோடை பார்த்து ஏறினா தான் ஏற முடியும் நண்பர்களே. என்ன தான் அட்வென்ச்சர் பைக் இல்லாமல் நார்மல் பைக் ஆஃப் ரோடு போகும்னு சொன்னாலும் அட்வென்ச்சர் பைக்குக்கும் இதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்கும். ஏன்னா அட்வென்ச்சர் பைக்லேயே நான் ஆஃப் ரோட் பண்ணிட்டு இந்த மாதிரி ரோட் பைக்ஸில் பண்ணும்போது பாடியில் பயங்கர இம்பேக்ட் கொடுக்குது. அது சின்ன ஒரு பள்ளமாக இருந்தாலும் சரி. இந்த வண்டியில் ஏர் அதிகமாக இருக்கு நினைக்கிறேன், ஏரை மட்டும் குறைக்கணும். ரோடில் பாருங்க எப்படி போகுது வண்டி, பறக்க கிடந்துக்கிட்டு. எம்டியை ஏன் எடுத்து வரலாம் அப்படின்னா, அது வந்துட்டு சம்டைம்ஸ் பவர் லாஸ் ஆகுதுண்ணா, அது நல்லா தெரியுது. இது வந்துட்டு செகண்ட் கியர் ஏறினா ஃபஸ்ட்டு கியர் தான், ஆனால் அது கொஞ்சம் பவர் லாஸ் ஆகிறது நான் நல்லாவே ஃபீல் பண்ணேன். ஏறிட்டு இருக்கும்போது பவர் லாஸ் ஆகும். இது செகண்டில் ஏறுது, அது வந்துட்டு ஃபஸ்ட்டுக்கு மாறி ஆகணும் சில டைம். பின்னாடி வர்றவங்க எட்டு வருவாங்க, பின்னாடி வர்றவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. ப்ரோ ஏர் பம்ப் இருக்குல்ல யார்ட்டாச்சும்? இருக்குல்ல? பிரகாஷோட நம்பர் பிளேட் வந்து அங்கே விழுந்துருச்சு எங்கேயோ, அவன் எடுக்க போயிருக்கான். ப்ரோ இங்கே தான் இங்கே கிடக்கான் ப்ரோ. ப்ரோ இங்கே தான் கிடக்கான் எங்கேயோ. எந்த பக்கெட்டு ப்ரோ? இந்த பக்கெட்டா? இந்த ரோடா? இந்த ரோடா அங்கேயா? இந்த பக் ஆ அப்படியா? சும்மா இல்லைங்க, ஐஃபோனை காணுமா? ஃபைன் மை நெட்டாக என்னென்ன இருக்கு? ஃபைன் மை டிவைஸை தூக்கிடலாமா? ஃபைன் மை டிவைஸ். அவர் ஐஃபோனை காணுமா? ப்ரோ வர வழியில் பார்த்தீங்க இருந்துச்சா ஃபோனு? பார்க்கலையா? பார்த்து தான் வரீங்களா? ரூம்லேருந்து நம்ம கீழே இறங்கி வர்றது வழி ஃபுல்லாகவே ஆஃப் ரோடு தான். இன்னொன்று என்ன அப்படின்னா, இங்கே வந்து டவர் இல்லை, அதனால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் தான் காட்டுது.
என் ஃபோன்லேருந்து ஃபைன் மை டிவைஸ் அடிக்கிறேன், இங்கே டவர் இல்லாதனால ஒன்றும் காட்ட மாட்டுது. நம்ம ரூமில் போய்ட்டு ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் இங்கே வரும்போது ஃபோன் எடுத்து பார்த்தீங்களா இல்லையா? அவர் எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் ஃபோன் எடுத்து வைக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆ அப்படியா? ரூமில் வந்து ஃபோனை ட்ராக் பண்ணி பார்த்தோம். அவருக்கு ஐடி பாஸ்வேர்டு தெரியல, அதனால் ட்ராக் பண்ண முடியல. இங்கேயும் சொல்லி வச்சுருக்கோம், இங்கே குரூப் இருக்கான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏதாவது ஃபோன் கிடந்துச்சுன்னா இந்த குரூப்பில் போட்டு விடுவாங்க அப்படின்னாரு. அதனால் போட்டு விட சொல்லியிருக்காரு, அவர்கிட்டையும் சொல்லியிருக்கோம். ஸோ அப்புறம் இருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், கொஞ்சம் கழிச்சு ஒரு கால் பண்ணுவோம், கால் பண்ணிட்டு இது பண்ணுவோம். ஸோ நாங்கள் வந்த வழி ஃபுல்லாக தேடிட்டோம், எங்கேயுமே கிடைக்கல. இன்னொன்று என்னென்னா, எப்போவுமே நான் தான் லாஸ்ட்டு போவேன். இன்றைக்கி ஆஃப் ரோடுன்னு நான் முன்னாடி ஏறி போயிட்டேன். இல்லாட்டா எப்பவும் லாஸ்ட்டாக நான் தான் வருவேன். நாங்கள் வந்துட்டு அவர் இன்ஸ்டா 360 மாட்டியிருந்தார், அதுலேயும் பார்த்தோம், அதுலேயும் தெரியலை. அது வந்துட்டு ரூம்லேருந்து கீழே இறங்குற வரைக்கும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ள ஃபுட்டேஜஸ் இல்லை, அதில் ரெக்கார்ட் பண்ணல அவங்க. நாங்களும் அங்கேயும் இங்கேயும் தேடியாச்சு, ஃபோன் ஆஃபு. என்ன அப்படின்னா, அவர் வந்து நின்று நம்பர் பிளேட்டை காணும், பிரகாஷ் வண்டி நம்பர் பிளேட்டை காணும்னு சொல்கிறாரு. உடனே பிரகாஷும் போயிட்டான் ரிட்டனு. எப்படி போச்சுன்னு தெரியல, அவனோட நம்பர் பிளேட்டையும் காணும் இருந்த இடத்துல. ரோடு ஃபுல்லாக தேடி நம்பர் பிளேட்டையும் அவன் திருப்பிட்டான். அதான் நான் எப்போவுமே டேங்க் பேக் யூஸ் பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் இப்போ டை பேக் வாங்கி வச்சுருக்கேன்னா இதுக்கு தான் காரணம். ஜாக்கெட் நான் ஃபோன் வைக்க மாட்டேன், அப்படியே வச்சாலும் சம்டைம் பூட்ட மாட்டேன். அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறனால தான் நான் வந்துட்டு டை பேக்கு, டேங்க் பேக்கு. இந்த வண்டியில் என்னோடய எஸ்டியில் எப்போவுமே டேங்க் பேக் இருக்கும், எம்டியில் மாட்ட முடியாது. அதனால தான் எல்லாமே டை பேக்கில் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் கைஸ், ஒரு குதிரை வந்துட்டு இங்கே விழுந்து செத்து கிடக்கு. எப்படி செத்துடுச்சு? இப்போ வந்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இங்கே இந்த ஏர்டெல் சிம்முங்க டவர் கிடையாது. ஸோ இன்கேஸ் யாராவது டூரிஸ்டர் யாராவது எடுத்து வச்சுருந்தாங்க அப்படின்னா, கால் பண்ணுற ஐடியாவில் இருந்தாங்க அப்படின்னா, நம்ம ஒரு 2 hours 3 hours கழிச்சு கால் பண்ணி பார்ப்போம். கிடச்சிதுன்னா லக்கு. ஐடி பாஸ்வேர்டை போட்டு பார்க்கணும். தயவு செஞ்சு யாராச்சும் உங்களோட ஃபோனில் வந்துட்டு இந்த ஃபோனில் இமெயில் ஐடி பாஸ்வேர்டெலாம் தயவு செஞ்சு எங்கேயாவது எழுதி வச்சுருங்க. இப்போ அது இருந்துச்சுன்னா இப்போ உடனே தூக்கிடலாம் எங்கே இருக்குன்னு. அது இல்லாதனால தான் இவ்வளோ பெரிய சங்கடம். இப்போ அவருக்கு பாஸ்வேர்டு மட்டும் கரெக்டாக இந்த பாஸ்வேர்டுன்னு சொல்லியிருந்தாருன்னா இப்போ தூக்கிருக்கலாம். ஆனால் இவங்க இந்த ஊரில் உள்ளவங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா கோல்டன் ஹில் இந்த மேலே ஏறுவோம்ல, அங்கேருந்து இங்கேருந்து ஒரு அந்த ரோட்ல அதை தாண்டி இந்த ரோட்ல வந்தீங்கனாலும் யாராவது எடுத்து இங்கே அங்கே நான் தேடிட்டோம், இங்கே ஏதாவது கிடச்சா கொடுப்பாங்க. குரூப்ல ஒன்று போட்டு விடுங்க. குரூப்ல ஒன்று 2 மணி நேரமா 3 மணி நேரமா தேடுறோம். ரூம்ல இங்கே பாத்ரூம்ல இல்லை வெளியே வந்துட்டோம், கிளம்பியாச்சு. நீ வட்டவடா அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஆல்ரெடி முன்னாடி போனவங்க எல்லாமே ஃபால்ஸ் போயிட்டு ஒரு கேவ் இருக்குது, அங்கே போயிட்டாங்க. இப்போ நம்ம வந்து அங்கே போயிட்டு அப்புறம் அங்கேருந்து வட்டவரோட சுற்றி அப்படி மேலே ஏறி போகிறோம். மேலே ஏறி அப்படி இங்கே வந்துடும், வட்டவரோட என்ட்ரன்ஸ் வந்துடலாம். அங்கே தான் போகிறோம். வாங்க. ஐஃபோன் கிடைக்கல. ஜீப்காரங்க கிட்ட சொன்னோம், இந்த கடைக்கார்ட்ட சொன்னோம். எல்லாருக்குமே ஒரு குரூப் இருக்குது போல். அந்த 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 குரூப்பில் போட்டிருக்காங்க. அவங்க சொன்னாங்க யாராவது எடுத்தால் கொடுத்துருவாங்க, சின்ன பசங்க எடுத்தால் தான் கிடைக்க கஷ்டம் அப்படின்னாங்க. சரி பார்ப்போம். ஏன்னா வட்டவரோட டவரே கிடையாது ஏர்டெல், ஜியோவும் பிஎஸ்என்எல் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த இதில் சிம்மு பார்த்திங்கன்னா ஏர்டெல் சிம்மு. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், வெயிட் பண்ணிவிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் மேலே போய்ட்டு ரொம்ப கரெக்டாக இருக்கும். பார்க்கலாம், இந்த வீடியோ முடியும் போது அவர் ஐஃபோன் கிடச்சிருந்தா நல்லாயிருக்கும். பார்ப்போம். பயங்கரமாக இருக்கு ஆஃப் ரோடு. இதுக்கப்புறம் கொஞ்சம் ரோடு போட்டுருப்பாங்க. இது மொத்தமாக போயிடுச்சு இந்த க்ளோஸு. வேறு வாங்கணும். இது வேறு ரோடு க்ளோஸுன்னு போட்டிருக்காங்களாம். ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான். எல்லா பைக்லேயும் வரலாம், ஆனால் நீங்கள் அட்வென்ச்சர் பைக்கில் வந்தால் தான் இதை ஃபீல் பண்ண முடியும். இது கடந்து கை கால்லாம் தும்மு தும்முன்னு அடிக்குது. மீட்டியார் ஏற்றிட்டு போயிட்டாங்க இப்படி. ஓ சார், மணல் நல்ல மணல்.
இதுதான் ரொம்பவே டேஞ்சர். இன்னும் அந்த மணல் இருக்குல்ல, இதுதான் இருக்கையிலே டேஞ்சரு. நல்லா ஸ்பின் பண்ணி விடும் டயரை. இந்த ரோடு வந்து க்ளோஸ்டு. இப்படி போனால் தான் ஃபால்ஸ் போக முடியும். அதுவும் இல்லாமல் அங்கே ஏதோ பைப் லைன் வந்துட்டு போட்டுட்ருக்காங்களாம். அதனால் வண்டியை கொஞ்சம் முன்னாடியே நிப்பாட்டணுமா அந்த இருக்குல்ல. ஸோ அங்கேருந்து 300 மீட்டர்ஸ் நடந்து போகணும் ஃபால்ஸுக்கு. ஸோ பைக் எங்கேயே போட்டு போகலாம். இங்கே வந்து பைக் இதுக்கு மேலே ரோடு கிடையாது. பைப் லைன் வச்சுட்ருக்காங்க. தாத்தா நினைக்கிறேன் ஆடு வச்சுட்டு இருந்தாரு. அவர் தான் நினைக்கிறேன். அவர் கிடச்சி வச்சுக்கிறோம் வாங்கினாரு. அவர் செலவுக்கு மட்டும் ஒரு 500 கேட்குறாரு. செலவு பண்ணிடுவோம். அப்படி சென்டர் ஏற்றி வருங்க. ஏன் கால் வச்சு வைங்க, போயிட்டே இருங்க. போயிருங்க. இல்லை பேரும் அப்புறம் நின்று அப்புறம் பிரச்சனை. நிற்கலாம், போய்கிட்டே இருக்கு வண்டி. ஆமாம் டைம் பார்த்தீங்கன்னா 3:30 ஆகிடுச்சு. அந்த மாதிரி ஆயிடுச்சுனாங்கன்னா நாங்கள் ஃபோனே ரொம்ப நேரம் உட்காந்து தேடி இருக்கோம். அதுவும் இல்லாமல் நான் வந்துட்டு கீழே போகலை. ஏன்னா அங்கேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர், சாரி அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கணும். எனக்கு காலை வேறு அடிபட்டுருக்கு. அதாவது இந்த ரைடுக்கு கிளம்புறதுக்கு 1 வீக் முன்னாடி எனக்கு அடிபட்டுருக்கு. அது ஒரு விஷயம். அதனால என்னால் பெருசாக நடக்க முடியலை. அதனால் நானும் போகலை. ஸோ குரூப்பாக பைக் வந்ததுனால கொஞ்சம் வழி ஸ்பேஸ் விட்டாங்க. அதனால் அவங்க கீழே போயிட்டு மறுபடியும் ஏறி விட்டாங்க. அங்கேயும் பெருசாக எதுவும் இல்லைனாங்க. அது தூங்கிட்டு இருந்ததா? நடு ரோட்டில் அப்படியே தூங்கிட்டு இருந்தது. ப்ரோ காதெல்லாம் அடிபட்டுருக்கு ப்ரோ அதுக்கு. அப்படியா? இல்லை கீழே விழுந்ததுக்கான உறுதி இருந்துச்சே. போகலாம். நாங்கள் வரும்போது அது செத்து கிடந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே தான் கிடந்தது நடு ரோட்டில். போகலாம். அந்த குதிரை செத்து கிடந்துருந்தாங்க, இப்போ மேய்ஞ்சிட்டு இருக்கு. ஆ அப்படியா? எங்கே கிடந்தது? ஃபோன் வழியில் கிடச்சிருச்சு. ஆட போயிட்டுருக்கோம். சாப்பிட்டு அப்படியே டாப் ஸ்டேஷன் போகலாம் அப்படிங்கிற பிளானு. இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ ஒட்டாவடா விட்டு வெளியே போகணும். வெளியே போய்ட்டு மறுபடியும் உள்ளே வரணும். இப்போ ஏதாவது அனிமல் ஸ்பாட்டாக தான் பார்ப்போம். நேராக மேலே ரோடு இருக்குது. அந்த ரோடுக்கு முடிஞ்சால் அப்போ போமா. முரட்டு ரோடு இருக்குது கைஸ். மேலே கேட்டு சும்மா அங்கே போய்ட்டு வரோம். போகணுன்னு ஒரு ஆசை, அப்புறம் வருத்தப்படுவோம் வந்துக்கலாமா அப்படின்னு. நம்மளோட லிமிட் இதோட முடிச்சுக்கணும். அக்காளி பயங்கரமாக இருக்கு. போமா இன்னும் என்ன போனால் அதுக்கு எடுத்து திருப்ப முடியாது. ஓகே, ஜீப்லாம் போய்ட்டு வந்திருக்கு. பொறுமையாக போவோம். இப்படி அங்கோடி இறங்கிடலாம் நினைக்கிறேன். ஒரு ஆசை அவ்வளோதான். இந்த லாரி நாங்கள் நிற்கிற இடத்துல இருந்து தான் கீழே வந்துச்சு. அது வந்துட்டு சரிஞ்சுது பாருங்க. எனக்குலாம் அள்ளு இல்லை, நான் பக்கத்தில் நிற்கிறேன். மேலே விழுந்துதோ அப்படி சப்படைஞ்சிரும்.
கடையில் தான் சாப்பிட்டோம். ஹாட் அண்ட் கோல்டு வட்டவடா. இது வந்துட்டு நல்லா இருக்குது இந்த கடையில். இது வரைக்கும் நாங்கள் அங்கே ஒரு கடையில் சாப்பிட்டோம். அது சட்டி மாதிரி இருந்துச்சு கடையில். எனக்கு இப்போ நைட்டு இப்போ வந்து எனக்கு சாப்பிடவே தோணலை. அதுக்கப்புறம் நம்ம சும்மா ஆல்ஃபா கூட கொடுத்த சப்பாத்தி உட்காந்து சாப்பிட்டுருந்தேன். ஆனால் எல்லாமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். வந்து அந்த கடை ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த ஒரு கடையில் சாப்பிட்டு எப்பா சை. நீங்கள் இதில் வரீங்களா? ஓகே. ஆ அண்ணா இதிலே போவோம் ஆ ப்ரோ இதிலே போவோம். சரி, இப்போ நாங்கள் வந்து டாப் ஸ்டேஷன் தான் போகிறோம். ஒரு 5 பைக் போதும். எல்லா பைக்கையும் நிப்பாட்டிட்டு அப்புறம் போக வேண்டியதான். போயிட்டு வரும்போது எடுத்துக்க வேண்டியதான். முரட்டு டிரைவராக இருக்கார் போலையா. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4 o'clock ஆகுது. நாங்கள் வந்துட்டு இப்போது டாப் ஸ்டேஷன் போயிட்டு மறுபடியும் ரிட்டன் வட்டவடாக்குள்ளே தான் வரணும். போயிட்டு 6 ரிட்டன் ஆகிடுவோம். டாப் ஸ்டேஷன் போய் கொஞ்சம் ஏதோ பர்ச்சேஸ் பண்ணாங்க. பர்ச்சேஸ் பண்ணிட்டு ரிட்டன் வந்துட வேண்டியதான். ஏன்னா நாளைக்கு ஏர்லி மார்னிங் ஃபஸ்ட்டாக வெளியே ஓடிடுவோம். ஃபஸ்ட்டாக வெளியே போகணுன்னு இருக்கோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஏதாவது அனிமல் ஏதாவது ஸ்பாட் பண்ணலாம் அப்படின்னு. இன்னொன்று வந்துட்டு இந்த ரூம்காரர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 6 கிலோமீட்டர் வந்துட்டு நைட்டு ஏன் அலோவ் பண்ணோன்னா, இங்கே வந்துட்டு எல்லா மிருகமும் இருக்குது, புலி சிறுத்தை எல்லாமே இருக்குது, அதனால தான் வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதனால தான் நாளைக்கு காலையில் ஏர்லி மார்னிங் ஃபஸ்ட் என்ட்ரியாகவே நாங்கள் வந்துட்டு வெளியே போகலான்னு ஒரு பிளானில் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அதனால் இப்போவே டாப் ஸ்டேஷனில் போய்ட்டு ஏதாவது தேவைன்னா வீட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இப்போவே பயங்கரமாக குளிருது. ஆனால் வட்டவடா வந்துட்டு எப்படி இருக்குன்னா, இந்த கிளைமேட் வந்துட்டு காலையில் நல்லாயிருக்கு. ஒரு 10 மணிலேருந்து ஒரு 1 மணி வரைக்கும் வெயில் மொட்டையாக பழகு. அதுக்கப்புறம் பயங்கர சில்லுன்னு ஆயிடுது. இப்போ இந்த இடம் பயங்கர சில்லுன்னு இருக்குது. வேறு இங்கே வந்து இதுவும் இறங்கிட்டு போட்டோ எடுத்துட்டாங்க. டு நாட் என்டர் த கிராஸ்ன்னு போட்டிருக்கானுங்க. ப்ரோ இது ஸ்டேவா ப்ரோ? அவனுங்க நிற்கிறானுங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் காட்டெருமை நிற்குது. வெள்ளம் இது கேரட்டு பீன்ஸு கோஸு அப்படி காட்டுக்குள்ளே இறங்கிடும். என்ன அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் வட்டவடாக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ரூமை வெக்கேட் பண்ணதுக்கப்புறம் தான் வெளியே வர முடியும். இடையில வெளியே வந்துட்டு மறுபடியும் உள்ளே போனால் விட மாட்டாங்க. அதான் சொல்லிட்டு இருந்தார். நீங்கள் சும்மா உள்ளே அங்கேயும் போயிட்டுருக்க முடியாது. அதனால் மறுபடியும் நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா மறுபடியும் உள்ளே விட மாட்டேன் அப்படின்ட்டாரு. நீ நாளைக்கு காலையில் நாங்கள் வந்துட்டு, அது எங்களுக்கு தெரியாது. ஸோ நீ நாளைக்கு காலையில் 6 மணிக்கு ரிட்டன் செக் அவுட் பண்ணிட்டு டேரெக்டாக வெளியே வர வேண்டியது தான். அதனால் நீங்கள் உள்ளே போய்ட்டு ஏதாவது வாங்கிறதுக்கு வெளியே வரணும்னு நினச்சிங்கன்னா அது முடியாது. நீ சரியா ரூமுக்கு வேண்டியதான். இப்போ டேரெக்டாக ரூமுக்கு போயிட்டு வட்டவடை வந்தாச்சு. இனி ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் பைக்கில் சில ஒர்க்குக்கெலாம் இருக்குது, முடிச்சுட்டு நாளைக்கு ஏர்லி மார்னிங் நம்ம கிளம்புறோம். எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் தான் போகிறோம். ஸோ இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன். பாய் பாய்.